ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா எல்லாருமே நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். நாங்கள் ஏன் வீடியோக்கு முன்னாடியே வந்திருக்கோன்னு கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நியூ இயரில் என்ட்ரு ஆக போகிறோம். 2025க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் விஷ் பண்ணணும்ல. விஷ் விஷ் யூ யூ ஆல் அ ஆல் அ ஹாப்பி ஹாப்பி நியூ நியூ இயர். இயர். இனிய இனிய புத்தாண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். இந்த இயர் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான இயராக இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இத்தனை நாள் இத்தனை வருஷம் நீங்கள் ஆசைப்பட்டு ஏதாவது கிடைக்காம இருந்தால் கண்டிப்பாக அது இந்த இயரில் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க. அதுக்காக நான் கண்டிப்பாக எல்லாருக்காகவும் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நியூ இயர் வந்துருச்சுங்க. அப்போ கண்டிப்பாக இயர்லி ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம்ல. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த இயர் ஃபுல்லாக இப்படி தான் இருப்பேன்னு ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ரெசல்யூஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னு வேண்டாம், ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினச்சது எல்லாமே இந்த இயரில் நடக்கணும். நீங்கள் ஜாலியாக இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இயர் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும். ஓகே, வி விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். இங்கேயுமே அண்ணனை காணுமே. இங்கே தான் இருப்பாங்க, கூட்டிகிட்டு வாங்கன்னு அக்கா சொன்னாங்க. எங்கே போயிருப்பாரு? வெளியே எது இருப்பாரோ? சரி, அப்போ போயிட்டு பின்னாடி பார்ப்போம். அங்கே ஏதோ உட்காந்துருக்காரோ என்னமோ காத்தாட. ஓய், என்னங்க? ஆமாம், இங்கே என்ன பண்ணுற தனியா? நானும் எப்போ இருந்து உங்ககிட்ட தனியாக பேசணும்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் கூட்டத்தோடு நின்றுட்டுருக்க. அதிசயமாக இப்போ தாண்டி தனியாக நிற்கிற. இல்லைங்க, லக்ஷ்மி அக்கா அவங்க அண்ணனை கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க. அவர் இங்கே தான் இருக்காருன்னு சொன்னாங்கன்னு வந்து பார்த்தேன். இங்கே யாரையுமே காணோம். ஒருவேளை வெளியே இருக்காங்களோ என்னமோ, அதான் வெளியே போய் கூப்பிடலான்னு போயிட்டுருக்கேன். சரி சரி, அப்புறம் போய்க்கலாம். கொஞ்சம் நேரம் என்கிட்ட நின்று பேசு, அப்புறமா போய் நீ பாப்ப. பேசணுமா? என்ன பேசணும்? ஏண்டி, என்கிட்ட பேச மட்டும் உனக்கு எதுவுமே இருக்காதா? எப்போ கேட்டாலும் என்ன பேசணும் என்ன பேசணும்னு கேட்குற. சரி சரி, சொல்லுங்க. இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கடி செல்லம். ஐயோ, நீங்களுமா? எத்தனை பேர் சொன்னாங்க தெரியுமா? நம்மளை கிண்டல் வேற பண்ணாங்கங்க. எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. யாருடி நம்மளை கிண்டல் பண்ணது? ரெண்டு அண்ணிங்களும் தான். சரி, அக்கா இது கோவமா இருந்தாளா இல்லை நல்லா தான் பேசினாளா உன்கிட்ட? அண்ணிலாம் என்கிட்ட நல்லா தாங்க பேசினாங்க. எதுவும் என்கிட்ட கோவமாலாம் எதுவுமே பேசல. நார்மலாக என் தம்பி கொடுத்து வச்சவன் தான் அப்படின்லாம் தான் சொன்னாங்க. எப்படிங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்க போலயே. நான் தான் சொன்னேன் இல்லானோ, எங்கள் அக்காவுக்கு நானா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எப்போ பார்த்தாலும் என்னை தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பா. அப்படி நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை மட்டும் எனக்கு கொடுக்காம விட்டுருவாளா சொல்லு? என்னோட சந்தோஷம் தான் அவளுக்கு எப்பயுமே சந்தோஷம். அதனால் வந்து என் விருப்பத்துக்கெல்லாம் மாறா அவள் எதுவுமே சொல்ல மாட்டான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அம்மா தான் சீக்கிரம் ஒத்துப்பாங்க அவங்களும். சரி சரி. வீட்டில் வேற நிறைய பேர் இருக்காங்க. உன்னை இனிமேல் அடிக்கடி பார்க்க முடியாது போலயே ஃபங்க்ஷன் முடிகிற வரையும். ஆமாங்க, பின்ன நம்ம சந்தியா குட்டிக்கு தானே ஃபங்க்ஷனு. அப்போ நாம் எல்லாம் பிஸியாக தான் இருக்கணும். நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். சந்தியாவுக்கு ஏதாச்சும் தங்கம் மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கணும்ல. நீங்கள் அதை பற்றி ஏதாச்சும் யோசிச்சிங்களா? ஆமாண்ணு, நானும் அதை யோசித்தேன். அதான் நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டோம்ல. சந்தியாவுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்தே கொடுத்துருவோமா? ஏதாச்சும் வாங்கணும். கொஞ்சம் என்கிட்ட காசு சேர்த்து வச்சுருக்கேன். உன்னோட சேலரியும் இருக்கும்ல. 2 பேரும் போட்டு ஒரு 2 பவுன் வாங்கலாமா? ஐயோ, என்கிட்ட அவ்வளோலாம் அமௌண்ட் இல்லை. நான் தான் மாமா கிட்ட கொடுத்துட்றேன்ல அமௌண்ட்டு. என்ன செய்கிறது? என்கிட்ட ஒரு 20,000 தான் இருக்குது. அதில் எப்படிங்க? ஏய் லூசு, நான் உன்கிட்ட அமௌண்ட்லாம் கேட்கவே இல்லையே. என்கிட்ட இருக்குடி. நீ ஒரு வேளை நானும் காசு கொடுப்பேன்னு அடம் பிடிச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு தான் நான் அந்த மாதிரி கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட அமௌண்ட் இருக்குது. நீ கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன ஆனும்? நம்ம 2 பேருக்குள்ளே என்ன வேறுபாடு சொல்லு? நாம சரி போயிட்டு நாளைக்கு வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேவா? என்ன வாங்கலான்னு மட்டும் நீ யோசிச்சு வை. நாம ஒரு 2 பவுனுக்கு செஞ்சுக்கலாம். என்கிட்ட அமௌண்ட் இருக்குது. ஓகேவா? சரிங்க. 2 பவுன்னா நம்ம பிரேஸ்லெட் மாதிரி வாங்கி கொடுப்போமா? ஏன்னா சரண்யா கிட்ட பிரேஸ்லெட் இருக்குது, ஆனால் சந்தியா கிட்ட இல்லை. அவள் எப்போவும் கேட்டுகிட்டே இருப்பா, பிரேஸ்லெட் வேணும் பிரேஸ்லெட் வேணும்னு. நம்ம வேணால் பிரேஸ்லெட் வாங்கி கொடுப்போமா? ஒரு 1.5 பவுனுக்கு பிரேஸ்லெட் வாங்கிட்டு 1/2 பவுனுக்கு மோதிரம் வாங்கிடுவோம். அவள் போட்டுப்பால, நல்லா இருக்கும் அவளுக்கு. ஓகே. உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகேடி. எனக்கு இந்த நகை பற்றிலாம் எதுவும் தெரியாது. அதனால ஒன்று பண்ணுவோம். நாளைக்கு இல்லைனா நாளா நாளைக்கு நம்ம கடையில் போய் வாங்கலாம். உனக்கு பிடிச்ச டிசைனாக வாங்கிக்கோ. ஓகேவா? ஓகே. அப்புறம் நீங்கள் செந்தில் மாமா கிட்டேயும் வசந்தி அக்கா கிட்டேயும் கேட்குறீங்களா? அவங்க ஏதாச்சும் அந்த மாதிரி யோசனை வச்சுருந்தாங்கன்னா. எனக்கு அக்கா என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. நானும் போய் பேசி பார்த்துட்டேன். நீங்கள் அண்ணா கிட்ட பேசி பாருங்களேன்.
அவ்வளோ தானடா, நான் பேசிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் எல்லாருமே பாப்பாங்களுக்கு நகை எடுக்க போவாங்க. அதனால எல்லாரும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்லேயே நாமளும் போய் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். நம்ம ஃபங்க்ஷன் அப்போ பாப்பா கொடுத்துக்கலாம். ஓகே தானே? ம் ஓகேங்க. சரி நீங்கள் இன்னும் சாப்பிட்லல்ல, வாங்க போய் சாப்பிட்லாம். என்ன மேடம் சாப்பிடலாம்னு சொல்கிறீங்க, நீங்களும் இன்னும் சாப்பிட்லையோ? ஆமாங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரிங்க மேடம், வாங்க. டேய் போதும்டா தம்பி, நிறுத்து. இப்போவே ரொமான்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா என்ன பண்ணுறது? பின்னாடி ஒருத்தர் நிற்கிறேன்டா, கொஞ்சம் திரும்பி பாருங்க. அண்ணி, என்ன பண்ணுறீங்க 2 பேரும் இங்கே? உங்கள் 2 பேரையும் அங்கே வெளியே தேடிக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் என்னென்னா 2 பேரும் இங்கே நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ அண்ணி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் சும்மா தான் அண்ணி பேசிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். நாங்களும் இப்போ சாப்பிட வரலான்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். நான் வெளியே போகிறேன். ஏன் அனு நில்லடி, ஓடிட்டாளா? அக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எங்க நீயும் என்ன புரிஞ்சுக்காம போயிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். இங்கே பாரு அர்ஜுன், சின்ன வயசுலேருந்தே நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கணும் தானே நான் நினச்சிருக்கேன். எனக்குமே ஒரு பக்கம் வருத்தம் இருக்க தான்டா செஞ்சது. ஏன்னா அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே சோனியை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவள் தான் இந்த வீட்டு மருமகன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு நீ அணுவை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்கடா. என்கிட்டயும் கோவமாக தான் பேசினாங்க. எனக்கு அப்போவே நானும் சொன்னேன் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நீ ஆசைப்பட்டுட்டல, நீ தான் வாழ போகிற. அப்போ நீ எதிர்பார்க்குற வாழ்க்கை தானே உனக்கு வேணும். பரவாயில்ல, விடுடா தம்பி. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நீயாச்சும் புரிஞ்சுக்கிட்டியே. அம்மாவை என்னால் இன்னுமே புரிய வைக்க முடியலக்கா. அவங்க என்னை பற்றி யோசிக்கவே மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு அவங்க நினைக்கிறது தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்கக்கா. என் சந்தோஷத்தை பற்றி அம்மா யோசிக்கவே மாட்டேன்றாங்க. அர்ஜுன், அப்படிலாம் யோசிக்காத. அம்மாவுக்கு நீ சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம் தானே. என்ன அவங்களால அணுவை ஏற்றுக்க முடியல, அவ்வளோதான். நீ அதை பற்றி எதுவும் யோசிக்காதடா. நாம் கல்யாண வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். இப்போ சந்தியாவுக்கு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகட்டும், கல்யாணம்லாம் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அம்மா. அதுக்கப்புறம் வர குட்டி குட்டி பிரச்சனையை நீங்கள் வந்து சமாளிச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரியா? இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்காத. இன்னும் நீ சாப்பிடவே இல்லை, வா போய் சாப்பிட்லாம். சரிக்கா, போகலாம். அப்புறம் என்னை நைட்டு கொண்டு போய் அங்கே வீட்டில் விட்டுட்டு வந்துடுறியா அர்ஜுன்? என்னக்கா இன்னைக்கே கிளம்பணும்னு சொல்கிற? டேய், நான் தான் உங்ககிட்ட சொன்னலடா, அங்கே தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு. அவன் யார்கிட்டையுமே இருக்க மாட்டான் உடம்பு சரியில்லாதப்ப. எப்படி தான் அத்தை அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானோ எனக்கு தெரியல. அவங்க அப்பா இருந்தாலாச்சும் கொஞ்சம் நேரம் இருப்பான். அவரும் வந்து ஊருக்கு போயிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு 2 நாளில் திரும்பி வந்துடுறேன். தம்பியை கூட்டிகிட்டே வரேன், சரியா? நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, என்னை மட்டும் இப்போ விட்டுட்டு வந்துடுறா. நீ சொன்னா எங்க கேட்க போறேன். சரிக்கா, விட்டுட்டு வரேன். சரி சரி, வா போய் சாப்பிட்லாம். எனக்கும் பசிக்குதுடா, வா. என்னக்கா நீ இவ்வளோ நேரம் இன்னும் சாப்பிடாம இருந்தியா? சரி வா போய் சாப்பிடலாம். அக்கா, நம்ம சந்தியா ஃபங்க்ஷன் முடிகிற வரை லீவ் போட்டுருவோமா ஸ்கூலுக்கு? நீ வேற பூர் மாதிரி, அம்மாவுக்கு தெரிஞ்சா நம்மளை அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ஒரு வாரம் எப்படிடி லீவ் போடுறது? நாம் ஏதாச்சும் பேசி கேட்டு பார்ப்போம். ஆனால் அவங்க ஒத்துக்கலைன்னா போட முடியாதே. ஃபங்க்ஷன் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? நல்ல நாள்லாம் பார்த்து டேட்டை குறிச்சிட்டாங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை உனக்கு ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? வியாழக்கிழமைனா அப்படி பார்த்தா இன்னும் 6 நாள் தானே இருக்குது. 7வது நாள் ஃபங்க்ஷனா? அது வரையும் ஸ்கூல் லீவ் போடுறேன்னு கேட்டால் அம்மா அவ்வளோதான் திட்டுவாங்களே. அதுக்குன்னு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க பா, எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கனால ஏதோ அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். நீங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நாள் ஃபுல்லாக இந்த ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு எவ்வளோ நேரம் அந்த ஃபோனே பார்த்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள்? நானும் இப்படி தானடி இருந்தேன். எனக்கு லீவ் போடுன்னு ஒரு நாள் லீவ் போட சொன்னப்போ நீங்கள் 2 பேரும் லீவ் போட்டிங்களா? இல்லைல்ல, இப்போ மட்டும் சொல்கிறா பாரு இவ. அது அது சும்மா சரண்யா. உனக்கு வரப்போ தானடி மகளே தெரியுது. அதெல்லாம் முடியாது போ. நான் வர 10th, நான் ஸ்கூலுக்கு போயே தானே ஆகணும். பூமாரி, நீ மட்டுமாச்சும் இரு பூமாரி. அப்போ ஒன்று பண்ண, நீ எங்கள் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு வாங்கி கொடு, நான் இருக்கேன். எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டால் என்னை அடிப்பாங்க. அதெல்லாம் நான் சித்திக்கிட்ட பேசிக்கிறேன். அப்பெல்லாம் சரி. என்னம்மா பண்ணுறீங்க எல்லாரும்? ஒன்றும் இல்லை சித்தி, சும்மா தான் பேசிட்டு உட்காந்துருக்கோம். போர் அடிக்குதில்ல, அதனால் ஏதோ ஒன்று பேசலான்னு பேசிகிட்டு இருக்கோம் சித்தி. சரி சரி. நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டீங்க தானே? இன்னும் சந்தியா தான் சாப்பிடல. சந்தியா, இந்தாம்மா சாப்பிடுமா. என்ன சித்தி, இட்லி கொண்டு வந்திருக்கீங்க? ஆமாடா, இன்னைக்கு வேறு எதுவுமே செய்ய முடியலடா. இட்லி தான் இருக்குது. இட்லி தான் கொஞ்சம் நல்லது தான், சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சித்தி. சாப்பிட்டு இந்த தட்டை இங்கே வச்சிரு, இல்லைன்னா சரண்யா கிட்ட கொடுத்து அனுப்பு, சரியா? நீ வெளியே வந்துடாதம்மா. சரிங்க சித்தி. என்ன நீ ராதிகாவையே காணோம்? நான் கூட வந்தப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் பிள்ளைய பார்க்கவே இல்லையே. இல்லை நீ, அவள் கிளம்பிட்டா. அர்ஜுன் கொண்டு போய் விட்டுட்டு வர போயிருக்கான். ஏன்னா தம்பிக்கு வேற உடம்பு சரியில்லையா, புருஷனும் வெளியில் போயிருக்காரு. அதனால் தம்பிக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் 2 நாளில் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்கா.
ஓ அப்படியா, சரி சரி, வரட்டும் வரட்டும். சாப்பிட்டீங்களா அண்ணி? இப்போ தான் சாப்பிட்டு வரேன். புள்ளைக்கு சடங்கு வைக்கிறதுக்கு என்னைக்கு, வியாழக்கிழமை தானே டேட்டு குறிச்சிருக்கோம். பொருள்லாம் எப்போ வாங்க போகிறது அண்ணி? அதுதான் எனக்கும் தெரியல அண்ணி. நீங்கள் ஏதாச்சும் நல்ல நாளாக பார்த்துருக்குன்னா சொல்லுங்கள், அன்னைக்கே போயிட்டு வந்துடுவோம். புதன்கிழமை நல்ல நாளாக தான் இருக்குது, ஆனால் அடுத்த நாள் ஃபங்க்ஷன் வச்சுட்டு அன்னைக்கு வாங்குறப்ப நல்லா இருக்காது. கம்முன்னு நாளைக்கே போயிட்டு வந்துடுவோமா? அதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. என் பையன்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அண்ணி. ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கே போயிட்டு வந்துட்டோம்னு வைங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். அடுத்த 2 நாளில் ஏதாச்சும் வேலை, வெளியில் இருக்கவங்கள கூப்பிட்றது பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலை செஞ்சு எல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம கடைசி நேரத்தில் போய் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம்னா நேரம் பத்தாது பார்த்துக்கங்க. அதுக்கு தான் பிள்ளைக்கு பட்டு வாங்கி அதுக்கு ப்ளவுஸ் எல்லாம் தைக்கணும் இல்லையா? முன்னாடியே செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் யோசிக்கிறேன். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அண்ணி. உள்ள லக்ஷ்மி, சௌமியா எல்லாம் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காளுங்கன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் பேசிட்டு சொல்லுவாளுங்க. அம்மா, அத்தை, நாளைக்கே போயிட்டு பட்டும் தங்கமும் வாங்கிட்டு வந்துடலாமா அத்தை? உங்ககிட்ட கேட்கலான் தான் வந்தேன். சரிம்மா சௌமியா, உங்களுக்குலாம் சரின்னா சரிதான். பையன்கிட்ட கேட்டியா? அவங்ககிட்ட கேட்டேன் அத்தை. அவர் தான் உங்ககிட்ட கேட்க சொன்னார். உங்களுக்கு சரின்னு சொன்னால் நாளைக்கே போயிட்டு வந்துடலாம். அத்தை, உங்களுக்கு ஓகேவா? எங்களுக்கு ஓகே தான் சௌமியா. நாங்கள் இப்போ தான் அதை பற்றி நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். நாளைக்கே போயிட்டு வந்துடலாமா? ஓ அப்படியா, சரி சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்க வரோம். Bye, பாய் friends. ஃப்ரெண்ட்ஸ்.